வெட்டைக்க பாருங்க அந்த வாழைன்ற வேர் மேலே வெட்டு போகிறது தெரியும் இல்லை பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படித்தான் குறைவு இருக்கிறது. வன்னி பக்கம் கூட அதிகமான மாடுகள் இருக்கிறாங்க அங்கே. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கவிண்டிசன் சொல்கிற ஒரு கட்டவாழ தோட்டத்துக்காக நிற்கிறேன். இந்த தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை இந்த யாழ்ப்பாணத்தில் அச்சலோன்னு ஒரு கிராமத்தில் இருக்குது. ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த கட்டாவாழை வந்து எப்படி நடுக செய்கிறது என்ற பற்றின ஒரு வீடியோன்னு முதல் போட்டிருந்தேன். இந்தியன் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வாழைன பராமரிப்பு தொடர்பான வீடியோ தான் இந்த வீடியோ. அதால் இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அது எந்த மாதிரி பராமரிப்பு முறையில் இருக்குமென்றதை பற்றி. அதை தொடர்பான வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்ன வந்து கஜிவியூ சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வாழையை பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்போ எவ்வளோ ஒரு குப்பை மாதிரி கிடையாது பாருங்க. வீடியோடைய பார்த்து தெரியும். கீழெல்லாம் கஞ்சல் அந்த வாழையிலாம் பாருங்க, வாழைச்செருகு வந்து பாருங்க அப்படியே தொங்கி கொண்டு நிற்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வாழையை. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த வாழைச்செருகு எல்லாத்தையும் இந்த வாழைச்செருகுகள் மற்றது இந்த தேவையில்லாத குட்டிகள் எல்லாத்தையும் கொத்தி எடுத்து இதை வந்து துப்புரவு செஞ்சு செய்ய போகிறோம். பாருங்க, எந்த இப்படி வாழைச்செருகு அப்படி சருகு பார்த்து விட்டால் இந்த வாழை வந்து வேலைக்கு வந்து பழுதாகிடும். இப்போ அதால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சருகுகளை வெட்டி மற்றது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து நவீன நீர்ப்பாசனத்தில் முறையில் தான் இந்த வாழை நிற்குது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெயின்கோஸ் வந்து போகுது. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். நவீன திட்டத்தில் இருந்தாலும் அதுக்கு பாத்தி அமைக்கணும். பாத்தி அமைச்சாதான் நாங்கள் அந்த எரிவால் அது போடைக்க அந்த பாத்திக்க நிற்கும். அதால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏற்கனவே விரைஞ்சினாங்க. அந்த பாத்தி வந்து இப்போ அழிவட்டுட்டுது. வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாத்தியே இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இப்போ இந்த சரிவெல்லாம் மரத்தெல்லாம் நீட் பண்ணி இப்போ பாத்தி விரைய போகிறோம். வாழையை விரைஞ்சாதான் வாழை வந்து நல்ல துப்புரவாகவும் அதோட வந்து நோய் இல்லாமல் நல்ல ஒரு வாழையாக வந்து வரும். அப்போ தான் நல்ல வாழைக்குள்ளையே நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழைச்செடியை பொறுத்தவரையில் ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடவை அல்லது 2 தடவை வந்து மாட்டெரு வந்து போடணும். அது போட்டால் வாழை வந்து நல்ல மூச்சாகவும் நல்ல நீளமான குழியாகவும் போடும். ஒரு வருஷத்தில் ஒரு 2 தடவை எரு போடணும். அதோட வந்து வருஷத்தில் ஒரு முறைனாலும் அந்த வாழையை வந்து விரைய வரும். விரைகிறன்னா அந்த மண்ணை வெட்டி பாத்தியாகி தன்ற அதை இப்போ விரையக்காம இப்போ அந்த வீடியோ அதை காட்டுறேன். விரையும் பொழுது பார்த்தீங்கன்னா தான் ஏன் விரைகிறேன்னு சொன்னால் அதுக்கு 2 விதமான காரணம் இருக்கு. கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வாழை வந்து துப்புரவாக இருக்கும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா விரையும் பொழுது வாழை அந்த வேர்வல் வந்து மேலே வந்துக்கிற வேர்வல் எல்லாம் வெட்டுப்படும். வெட்டுப்படைக்க வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விரைஞ்சி போட்டு உடனே எரு போடுவோம். எரு போட்டோம்னா அந்த போடுற எருவை வந்து அந்த வாழை அந்த வெட்டுப்பட்டு இருக்கிற வேர் வந்து இலகுவாக வந்து விரைவாக இழுத்து கொள்ளும் அந்த இருக்கிற சத்தை. அதால் வந்து வாழை நல்லா மூச்சு கொள்ளும். அப்போ அது அப்படியான காரணங்களை காண்டி தான் நாங்கள் வாழையில் வந்து
நீட்டாக சருகளை வெட்டி விரைஞ்சி வச்சிருக்கிறோம் நாங்கள். அது விரைய போகிறோம். அது என்ன மாதிரி விரைகிறோம்ன்றதை இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செருகு அறுத்து கொண்டிருக்கிறார். அதாவது அந்த வாழையில் அந்த கீழே இருக்கிற இலை வந்து அது வளர்ந்து கீழே இருக்கிற இலை வந்து செருகாகி கொண்டு போகும். அதை நாங்கள் அறுத்து விடணும். இப்போ வந்து அதை அறுத்து துப்புரவு செஞ்சு கொண்டு இருக்கிறார். தொடர்ந்து பார்த்து கொண்டு இருந்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ செருகெல்லாம் மறுத்து துப்புரவு செஞ்சாச்சு வாழையை. இனி இதுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறோம்னா இனி பாத்தி வரைய போகிறோம். இனி வந்து பாத்தி வந்து மண்ணெல்லாம் வெட்டி நீட் பண்ணி பாத்தி வரைய போகிறோம். அதை தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தி வந்து விரைஞ்சு கொண்டு இருக்கிறேன். அங்கே சைடில் இருக்கிற மண்ணெல்லாம் வெட்டி நடுவில் பாத்தியில் நடுவில் இருக்கிற மண்ணெல்லாம் வெட்டி எடுத்து சைடு விரம்பணைச்சு பாத்தி ஆக்கி கொண்டிருக்கிறேன். இப்படி வெட்டைக்க வேறு நாள் அந்த வாழைண்ட வேர் மேலே வெட்டு போகிறது தெரியும். அதில் வேறுங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படித்தான் பாத்தி வந்து விரைகிறது. தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்க. இனி பாத்தி விரைஞ்சிட்டு இப்போ இந்த எரு போட போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வாழையெல்லாம் துப்புரவாக்கி இப்போ பாத்தி எல்லாம் எடுத்து முடிஞ்சது. இப்போ பாத்தி எடுத்து முடிஞ்ச அப்புறம் இனி என்ன செய்ய போகிறோம்னா இதுக்கு வந்து இனி எரு வந்து போட போகிறோம். அதை எப்படி போடுறோன்றத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விரைஞ்சி முடிஞ்சு இப்போ எரு போடுற கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எரு வந்து ரொலியால் உணர்ந்து பறிபட்டு கொண்டிருக்கு. இந்த எரு வந்து வன்னி போன்ற பிரதேசங்களில் இருந்தாலும் இங்கே ரொலியில் ஏற்றிக்கணும் வந்தாலும் இங்கே அதை போடுறோம் நாங்கள். ஏனெண்டா இங்கே வந்து மாடுகள் குறைவு எரு குறைவு. வன்னி பக்கம் கூட அதிகமான மாடுகள் இருக்கிறாள் அங்கே அதிகமான இது வந்து சேரும். அப்போ அது அலங்கிருந்தால் இங்கே எரு வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொலியிலேருந்து எரு வந்து இப்போ போடுறதுக்காண்டி பறிச்சு கொண்டு இருக்கிறோம். இனி பார்த்தீங்கன்னா இந்த எருவை வந்து இனி அந்த கடாயத்தால் கிள்ளி ஒவ்வொரு வாழைக்கும் இனி போட வேணும். இந்த எருவில் தான் இந்த வாழைக்குலை வந்து நல்ல மூச்சாகவும் நல்ல பெரிய வாழைக்குலையும் வர்றதுக்கு இந்த எரு தான் முக்கியமான காரணம். இப்போ விரைஞ்சி முடிஞ்சு இப்போ எருவை வந்து போட போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரு போட்டு கொண்டு இருக்கணும். பாருங்க இப்படித்தான் கடத்தில் கோழி ஒவ்வொரு வாழை அடிக்கும் தலையில் சுமந்து கொண்டே தான் போடணும். கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனால் இப்படி தான் போடணும். இதுக்கு வேறு முறையாண்டு இல்லை, சுகமான முறையாண்டு. இப்படியோ ஒரு அடிக்கும் ஒவ்வொரு கடங்க கொட்டணும். கிட்டத்தட்ட இதுக்கு இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா 450 நிலையம் நிற்குது வாழை. 450 நிலையத்துக்கு 450 கடம் சுமந்து கொண்டு போடணும் வேறு. இப்படி கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் செய்து இப்படி போட்டால் தான் நல்ல ஒரு தரமான ஒரு அதிகளவான ஒரு விளைச்சலை நாங்கள் பெற்றுக்கொள்ள இயலும்.